லைஃப் ஸ்டார்ட் ஆனது ஒரு 10க்கு 10 ரூமில். இந்த ஹால் சைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹால் சைஸ் கூட இல்லை எங்கள் வீடு. அதுதான் உண்மை. அதெல்லாம் நாங்கள் 4 பேர், எங்கள் அப்பா அம்மா அக்கா. ஆமாம், அதனால இவங்க சின்ன வீடாக கட்டினா போதும், ஒரு 2 BHK கட்டுங்க. இடம் இல்லாமல் இருந்து வளர்ந்தவனுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். அந்த 10க்கு 10 ரூம்லேயே நான் ஒரு 8th 9th படிக்கிற வரைக்குமே அந்த 10க்கு 10 ரூம் தான் எங்கள் ஹாலு, எங்கள் கிச்சனு, எங்கள் எல்லாமே A to Z. பெட்ரூமும் நீங்கள் ஃபோயர் சொல்கிறீங்களா, ஃபோயரு அது லொட்டு லொசுக்கு எல்லாமே அதுதான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. அந்த டைமில் தெரியல, வளர 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 அக்கா பெருசாகிறாங்க, நான் பெருசாகும்போது அந்த கஷ்டங்கள்னால தான் கட்டினா ஒரு வீடு அது எப்படியாவது கட்டிடணும். நிறைய பேர் வந்து இந்த வீடு வந்து மேல போர்ஷன் வாடகைக்கு விட்டுறலாம், கீழே நீங்க இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு கட்டுறீங்கன்னு. பட் இவர் வந்து சுத்தமா நோ, மேலே கீழே அதுக்கு மேலே எல்லாமே என்னதான் தான் இருக்கணும், இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக ராஜா நான் தான் இருக்கணும் அப்படின்னு இவர் கட்டினாரு. என்னோட கேரளா வீடு கூட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களால் முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதனால எனக்கு அது அவ்வளோவா தெரியல. அது ஒரு ட்ரீமோட அந்த பேக் ஸ்டோரி நம்மளுக்கு எதுவும் இல்லை பெருசா. நைஸ். ஸோ இந்த டிவியோட ஸ்பேஸ், இங்கே ஒரு கிளாஸில் ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல, இது என்னது? இது ஆக்சுவலி என்னன்னா கிஃப்ட்ஸ்லாம் வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஷோகேஸ் மாதிரி. ஆமாம், எங்களோட அவார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். இன்னும் அரேஞ்ச் எதுவும் பண்ணல, கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலி இதெல்லாம் எங்களோட ஹவுஸ் வார்மிங் வந்து கிஃப்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே அதெல்லாம் வச்சிருக்கீங்க. நைஸ். ஆக்சுவலி நிறைய ஸ்பேஸ் எல்லாம் வேணாம், இருக்கிறது குட்டியான ஒரு இடம் அப்படின்ட்டு குட்டியா பண்ணிருக்கோம் அந்த இடம். ஓகே, இந்த இடத்துல இருந்து நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை கண்டிப்பா பேசியே ஆகணும். உங்களோட அந்த சில்வர் பட்டன், கோல்டு பட்டன் இல்லையா, அது வந்துட்டு உங்களோட ஜேர்னி அண்ட் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய கோல் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும். ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் சேஞ்ச் உங்க லைஃப்ல நடந்திருக்குன்னா இந்த யூடியூப்னாலன்னு சொல்லலாம் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? அந்த சில்வர் பட்டனு, கோல்டு பட்டனு, அதுக்கு மேல பட்டன்ஸ் வாங்குவோம். எதுவுமே எதிர்பார்க்காத விஷயங்கள். நான் சத்தியமா நான் என் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ பெரிய வீடு கட்டுவேன். லைக் ஒருத்தங்க வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க, 10 பேர் வெளியே போனால் நம்மளை தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு ட்ரீம் தான் இந்த அவார்ட்ஸ், யூடியூப் அவார்ட்ஸ். 100K வரும்போது, சில்வர் பட்டன் கிடைக்கும் போது நினைக்கல கோல்டு வரும், நினைக்கவே இல்லை. சத்தியமாக யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் எதிர்பார்க்க கூட கிடையாது. ஸோ ஏதோ கடவுள் பண்ணிட்டு. ஸோ பேபி வரும்போது வந்து எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வந்து டீப் க்ளீன் சர்வீஸ் எடுத்துட்டோம். ஸோ அது பண்ண உடனே நாங்கள் பேபி ரூமாக அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பேபி திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பேபி திங்ஸ் தான் இருக்கும். பேபியோட எல்லாமே பேபி திங்ஸ் வாங்கியாச்சு. ஆல்ரெடி இதுலயும் எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி இன்னும் ஹாஸ்பிட்டல் போக கொஞ்ச நாள் தானே இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் பேக்கும் பேக் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து வைப்பர்ஸ்ல இருந்து எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் அந்த பேபிக்கு போடுறது பிளான் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லை, நிறைய வாங்கியிருக்கோம். எது வந்து பேபிக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கோம். எந்த ட்ரெஸ் பேபிக்கு பிடிச்சா போட்டுட்டுல. அந்த மாதிரி தான். ஸோ பேபி வந்துட்டு பிறந்த உடனே வந்துட்டு மம்மிக்கும் டேடிக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். அதுலயும் முக்கியமா தாய்மாருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், இவங்க தான் முதல்ல குழந்தைய வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டீங்களா? யாருக்கிட்ட கொடுக்க போறீங்க? அந்த மாதிரி இல்லை, எந்த பிளானும் கிடையாது. லேபர் வார்ட்ல இருந்து வெளில வந்தோன்னு இவங்க கிட்ட கொடுங்கன்னு மம்மி சொல்லிருக்காங்கன்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவர்கிட்ட தான் கொடுக்கணும். எப்படி நான் லேபர் வார்க்குள்ள தான் இருப்பீங்க. அவருக்கு அடுத்து யார்கிட்ட கொடுக்கணும்? அவருக்கு அடுத்து இக்கட்டான சிச்சுவேஷன்ல இல்ல என்னோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. சோ அவங்கள 4 பேர்ல யாரு வாங்கினாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான்.